நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். பழிக்கு பழி, பட்டய கிளப்பும் எடப்பாடி பழனிசாமி, அனல் பறக்கும் அரசியல் களம். இந்த வீடியோவில் ஒரு 4 வீடியோ இருக்க போகுது. ஒரு வீடியோவை பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஆவலில் அப்படியே அழைச்சிக்கிட்டு போவோம். அடுத்த வீடியோ என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே போய் அடுத்தடுத்த வீடியோவை தள்ளி பார்ப்பீங்க. அப்பேற்பட்ட அரசியல் களத்தில் மாறி மாறி குற்றச்சாட்டு வைத்த வீடியோக்களை தான் இந்த வீடியோவில் நான் தொகுத்திருக்கிறேன். நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து, எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் நமக்கு தேவையா? கம்பராமாயணத்தை எழுதியது சேக்கியார்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வச்சார். மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒன்றுமே தெரியல. துரோகம் செய்து கட்சியை கைப்பற்றி விட்டார். இன்னைக்கு அந்த கட்சிக்காரனே எடப்பாடி பழனிசாமியினுடைய பல துரோகத்தின் காரணமாக அவருக்கு ஓட்டே போட மாட்டாங்க. துரோகத்தின் மூலமாக கட்சியை கைப்பற்றின உனக்கு என்னையா தெரியுது? நீ எங்களை விமர்சிக்கிறியா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒளரி கொட்டும் எடப்பாடி பழனிசாமி என்று சொல்லிட்டு கம்பராமாயணத்தை எழுதியது சேக்கியாரா அப்படின்னு கேட்டார். நம்ம முதலமைச்சர் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்ட கேள்வியினுடைய வீடியோவை முதல்ல பாருங்க. நான் இன்னும் கேட்கிறேன், கம்பராமாயணத்தை எழுதுனது சேக்கிழார்னு சொல்ற அளவுக்கு ஜெனரல் நாலேஜ் வச்சுக்கிட்டு இதெல்லாம் நமக்கு தேவையா பழனிசாமி? இந்த வீடியோ ரிலீஸ் ஆச்சு. உடனடியாக பழிக்கு பழி நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் கடந்த காலங்களில் தவறான பல விஷயங்களையும் பல தவறான தகவல்களையும் சொல்லியிருப்பார். அதை எடப்பாடி பழனிசாமி எடுத்து போட்டார். கண்ணு, நானாவது ஒரு இடத்துல மட்டும்தான் ஏன் தப்பாக பேசினேன், நீ ஒவ்வொரு இடத்துலையும் தப்பாக பேசுறியே. இத்தனைக்கும் நீ முதலமைச்சர், மக்களுக்கு சரியான தகவலை சொல்லணும். நீ தருகின்ற தகவலானது தப்பாக போச்சுன்னா மக்கள் குழம்பி விடுவாங்க. அதனால் நான் உளறி கொட்டுறேன், நீ என்ன உளறி கொட்டியிருக்க பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு பழிக்கு பழி எடப்பாடி பழனிசாமி போகிற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோவாக போட்டு தள்ளுறாரு. இப்போது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் சேக்கியார் எழுதுனது கம்பராமாயணம், ஆனால் நீ என்ன சொல்லியிருக்கிற பாருன்னு சொல்லிட்டு நம்ம முதலமைச்சர் அவர்கள் கடந்த காலங்களில் பேசின வீடியோவை போட்டிருக்காரு நேற்று ராமநாதபுரத்தில். அந்த வீடியோ தொகுப்பை பாருங்க. அவருக்கு ஒன்றுமே கிடையாதுங்கிறாரு. அறிவுஜீவியே எப்படி பேசுறாருன்னு நம்ம எல்இடியில பாருங்க. இன்றைக்கு தமிழகத்தில் 234 சட்டமன்றங்கள் இருக்கிறது. 234ல ஒரு ஆட்சி இருக்கணும்னா அதுல 50% மேல இருக்கணும். 117 118 இருக்கணும். ஆகவே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 87, காங்கிரஸ் கட்சி கூட்டணி நம்மோடு 8, அதற்கு பிறகு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி 1, ஆக 107. ஆக இந்த 107 இருக்கிறோம். ஆக இந்த 107 நீங்க ஒட்டுமொத்தமாக கூட்டி போட்டு ஜனவரி மாதம் 25ஆம் தேதி குடியரசு நாளில் கவர்னர் ஏற்றுட்டோம். அதே போல ஜனவரி மாதம் 15 டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி கவர்னர் கொடியை வைக்க நாங்கள் மறுக்கிறேன். ஆனால் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி சுதந்திர நாள் வருகிற போது, ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர நாள் வருகிற போது தப்பா பேசிவிட்டு நம்ம பற்றி குறை சொல்றார். ஸ்டாலின் அவர்களே, உங்களை விட எங்களுக்கு சற்று அறிவு அதிகம் என்பதை இந்த வீடியோ மூலமா மக்கள் தெரிஞ்சுட்டா சரி. இது ரெண்டுமே பழிக்கு பழி. இப்போ அரசியல் களமானது பாஜகவா இல்லை திமுகவா எல்லாம் மாறி போச்சுப்பா. அதிமுக இடமே கிடையாது அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் அதிர்ச்சி அளிக்கும் விதமாக உன்னுடைய தவறு என்னுடைய தவறு பார்த்துடலாவா அரசியல் களத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பழிக்கு பழிதான்யா, கண்ணுக்கு கண்ணுதான்யா அப்படின்னு சொல்லிட்டு பட்டைய கலப்புறாருங்க. அது மட்டும் இல்லை, நம்ம முதலமைச்சர் ஐயா பொறுத்த வரைக்கும் எங்கே போனாலும் சரி திமுகவுடைய சாதனைகள் தெரியுமா?
அப்படிங்கிறாரு. ஏன்னா இப்போ பெண்களுக்கு இலவச பேருந்து விடப்பட்டிருக்கிறது, அதே மாதிரி பெண்களுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனையும் தாண்டி புதுமை பெண் திட்டத்தில் பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க உயர்கல்வி படிக்கின்ற பொழுது. அதுவும் மீண்டும் சட்டமன்ற தேர்தலில் இல்லை நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றால் பெண்களுடைய புதுமை பெண் திட்டத்தில் எப்படி 1000 ரூபாய் உயர்கல்விக்கு தராங்களோ அதே மாதிரி ஆண்களுடைய உயர்கல்விக்கும் 1000 ரூபாய் தரப்போகிறோம் அப்படின்னு வேற அறிவிச்சிருக்கின்றார். இந்த மாதிரி சமூக நல திட்டங்கள் ஏதாவது உங்களால் தர முடிஞ்சிருக்கா? தமிழகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மக்களும் திமுக ஆட்சியினால ஏதாவது ஒரு திட்டத்தின் மூலமாக பலன் பெற்றிருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி உங்கள் ஆட்சியில் என்ன செஞ்சுருக்கீங்க? உங்கள் கட்சியை கொண்டு போய் மோடி கிட்ட அடகு வைத்ததோடு சரி, வேறு எதுவுமே பண்ணலை. மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு பெண்மணியும் அத்தியாவசிய தேவைக்காக 1000 ரூபாய் சரியான நேரத்தில் போது கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம முதலமைச்சர் ஐயா பொறுத்த வரைக்கும் சமூக நல திட்டங்களாக சொல்லப்படுகின்ற இந்த 1000 ரூபாய் விஷயத்தை பற்றி பேசினார். ஏன்னா அதிமுக ஆட்சி முடிந்து இது 3 வருஷம் ஆகிப்போச்சு. இப்போ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் என்ன சாதனையை சொல்ல முடியும்? சொன்னால் கூட என்னதான் ஞாபகம் இருக்கும். இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி நீங்கள் மட்டும்தான் செஞ்சீங்களா, நாங்கள் சொல்லட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பதிலடியாக சொன்னார். சமூக நல திட்டங்கள்லாம் என்ன தெரியுமா? 1000 ரூபாய் கொடுத்து அன்றாடம் வாங்கி சாப்பிட்டு போயிட்டு பட்னியாக படுக்கிறது கிடையாது. குடும்பத்தில் சேர்த்து வைக்காமல் அப்படியே கடங்காரனாக கடைசி வரைக்கும் 1000 ரூபாய் கொடுப்பானா என்று காத்துக்கிட்டு கிடப்பது கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆடு கொடுக்குறோம், ஒரு கோழி கொடுக்குறோம். இவையெல்லாம் பார்த்திங்கன்னா மீண்டும் மீண்டும் குட்டி போடுற விஷயங்கள். அவையெல்லாம் தொழில் பெருக்கத்துக்கான வழி, அன்றாடம் வாழ்வாதாரத்தை உறுதி செய்யக்கூடிய மக்கள் நல திட்டங்கள். அதுவும் இல்லாமல் வெறுமனே 1000 ரூபாய் தானே கொடுத்த. நாங்கள் இன்றைக்கி தாலிக்கு தங்கம் 1 சவரன் கொடுத்தோம். அந்த 1 சவரன் இன்றைக்கி என்ன செய்குலி சேதாரத்துடன் 63,000 ரூபாய் இருக்குமா இல்லையா? இப்போது 53,000 ரூபாய் வந்துடுச்சு ஒரு சவரன் தங்கம். அதாவது செய்குலி இல்லாமல் சேதாரம் இல்லாமல் செய்குலி போட்டால் 63,000 ரூபாய் வந்துடும். நீங்கள் ஒரு பெண்ணு 12வது வரைக்கும் படித்தா கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 8 மாதத்துக்கு 1000 ரூபா கொடுப்பீங்க. வெறும் 8000 தான் கையில் கிடைக்கும். ஆனால் நாங்கள் 1 சவரன் தங்கம் கொடுத்துருந்தோம்னா அவனுக்கு 63,000 ரூபாய் சேவ் ஆகிருக்கும். அன்றைக்கி வாங்குகிற 1000 ரூபாய் எங்கே போகுதுன்னு தெரியாது. ஆனால் 1 சவரன் தங்கம் இருந்ததுன்னா அடிக்கடி வச்சு செலவுக்கு பயன்படுத்திக்குவாங்க, மீண்டும் பொருளாகவே இருக்கும். 1 சவரன் மட்டும் தரல, ஆனால் கல்யாண உதவித்தொகையாக 25,000ன்னு 10,000ன்னு நாங்கள் தந்துட்டு இருந்தோம். இவையெல்லாம் நிறுத்திப்புட்டு அதற்கு பிறகு சமூக நலத்திட்டங்கள் உயர்கல்விக்கு நாங்கள் 1000 ரூபா கொடுக்குறோம். அதனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் 1000 ரூபாய்க்காக படிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுல எவ்வேறான டுபாக ஒரு விஷயம். நாங்கள் மட்டும் தாலிக்கு தங்கம் தந்தது கல்விக்காக தராமல் கடைத்தெருவில் வாங்கி சாப்பிட்றதுக்காக தந்தோம். ஒரு பெண் 12வது படித்திருந்தா இவ்வளோ தொகை, தங்கம் தாலிக்கு இவ்வளோண்டு, டிகிரி முடிச்சிருந்தா இவ்வளோ தொகை, இவ்வளோ தாலிக்கு தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு கல்வியை தானே நாங்கள் தகுதியாக வச்சுருந்தோம். நாங்களும் உயர்கல்வி படிக்க வேண்டும் என்பதற்காக தானே இதெல்லாம் வச்சுருந்தோம். நீ மட்டும் தான் இன்னும் 1000 ரூபாய் கொடுத்த உடனே படிக்கிறாங்கன்னு சொல்கிறேன். எங்கள் ஆட்சியில் தான் 48% உயர்கல்வி பார்த்தீங்கன்னா பெண்கள் படித்தாங்க. இல்லை ஒட்டுமொத்த உயர்கல்வியும் எங்கள் ஆட்சியில் தான் 48% உயர்ந்தாங்க. என்னவும் ஆட்சியில் உயர்ந்த மாதிரி சொல்கிறேன். இல்லை, நாங்கள் ஆட்சி விட்டு போகின்ற போது உயர்கல்வியில் 48% ஆண்களும் பெண்களும் படித்தாங்க. உங்கள் ஆட்சியில் எவ்வளோ 52 மாற்றிட்டீங்களா? அதே 48% தானே இருக்கிறது. அப்புறம் என்ன கல்வியில் நீங்கள் சாதிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்ல. 2வது காலை உணவு திட்டம் என்னுடைய கருத்தியலில் உருவானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதலமைச்சர் ஐயா சொன்னார். உடனடியாக அண்ணாமலை அவர்களே அதை போட்டு உடைச்சிட்டான்னு வச்சுங்களேன். ஏன்னா புதிய கல்விக் கொள்கையில் மத்திய அரசாங்கமே 2020 காலை உணவு திட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தனால என்னவோ தமிழகத்தில் தான் காலை உணவு திட்டம் தொடங்கிட்டாங்க. அதனால் நம்ம தமிழகத்தை போய் பார்த்து அதன் மாதிரியே தொடங்குவோம். அதுவும் இல்லாமல் காலை உணவு திட்டம் தமிழகத்தில் தொடங்குறதுனால வட அமெரிக்கா நாடாக இருக்கக்கூடிய கனடாவில் தமிழகத்தை பார்த்து தொடங்கினாங்க அப்படின்னு சொல்கிறதுலாம் எந்த அளவுக்கு நியாயம்? புதிய கல்விக் கொள்கையில் ஏற்கனவே கொடுத்துட்டும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்களே போட்டு உடைச்சிட்டார். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் காலை உணவு திட்டம் என்பது திமுக ஆட்சியில் கொண்டு வரலைங்க, நம்ம ஆட்சியிலே கொண்டு வந்துட்டோம். அக்ஷய பாத்திரம் என்று தனியார் துறையுடன் காலை உணவு திட்டத்தை சென்னை முழுவதும் நாம் நடைமுறைப்படுத்தி கொண்டு தான் இருந்தோம். அதோடைய விரிவாக்கத்தை தான் திமுக அரசாங்கம் இன்றைக்கி தமிழகம் முழுவதும் கொண்டு போயிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு காலை உணவு திட்டம் என்னவோ சிறப்பான திட்டம் நாங்கள் தான் கொண்டு வந்தோம்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களே, கிடையாது, நாங்களே தொடங்கி வச்சுட்டோம் ஐயா அப்படின்னு போட்டு உடைச்சார். அதுவும் இல்லாமல் நாங்கள் எப்படி ஃபேன் கொடுத்தோம், அதுக்கப்புறம் மிக்சி கொடுத்தோம், கிரைண்டர் கொடுத்தோம். இந்த மாதிரி சமூக நல திட்டங்களை பொறுத்த வரைக்கும் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் நாங்களும் தான் கொடுத்தோம். அதே மாதிரி பஸ்ஸில் யாருக்கு இலவசம் என்கின்ற பொழுது எல்லாருக்கும் இலவசம் கொடுத்தா இந்த போக்குவரத்து துறையே முடங்கி போடும் என்பதனால் 60 வயது கடந்த சீனியர் சிட்டிசன்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக தான் பேருந்து கூட்டோம்.
என்னவோ புதுசாக வந்து நீங்கள் எல்லாருக்கும் நாங்கள் இப்போ இலவச பேருந்து விட்டுருக்கோன்னு சொல்கிறீங்களே, பெண்களுக்கு மட்டும்தானே, அதுலேயும் லிப்ஸ்டிக் போட்ட சில பேருந்துக்கு மட்டும்தானே. அதனால் நாங்கள் செய்யாதது நீங்கள் என்ன செஞ்சீங்க, ஆனால் நீங்கள் செய்யாததை நாங்கள் செஞ்சுருக்கோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு மாவட்டமாக போய் பட்டியலிடுறார். நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக தமிழகத்துக்கு செய்யப்பட்டிருக்கின்ற சமூக நலத்திட்டங்களை மட்டும் சொல்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி நாங்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் என்ன பண்ணியிருக்கோம். நேற்று ராமநாதபுரம் மாவட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்திங்கன்னா பிரச்சாரம் பண்ணார். அப்படி பிரச்சாரம் பண்ணுகின்ற போது காவிரி குண்டாறு திட்டம் அதன் மூலமாக ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு எந்த அளவுக்கு பயன் தரப்போகுது, அதுலேயும் மாநில அரசாங்கத்துடைய நிதியில் 14,000 கோடியை ஒதுக்கி காவிரி குண்டாறு திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நடைமுறைப்படுத்தினாராம். ஆனால் திமுக வந்த பிறகு அதை அப்படியே நிறுத்தி பிடிச்சான். ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல குடித்த நீர் கிடைக்கல, உப்பு நீர் கிடைக்கிறது, சில இடங்களில் வறட்சி இருக்கிறது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெண்கள் திருமணம் செய்து கொண்டு போனாங்கன்னா கூடவே வந்து கைவண்டி கொடுப்பாங்க, அதில் 4 குடத்தை வச்சு தண்ணியை இழுத்துட்டு போகிறதுக்கு. அந்த அளவுக்கு தண்ணி பஞ்சம் இருக்குது. சீராகவே கைவண்டி கொடுத்து அதன் மூலமாக தண்ணீர் பஞ்சத்தை தீர்த்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பெற்றோரும் கைவண்டி கொடுக்கின்ற நிலையெல்லாம் மாற்ற வேண்டும் என்பதற்காக காவிரி குண்டாறு திட்டத்தை கொண்டு வந்தால் 14,000 கோடியை ஒதுக்குனா அதை நிறுத்தி போட்டிங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம். அதுவும் இல்லை, முல்லை பெரியார் 142 அடி தண்ணி தேக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றமானது உத்தரவிட்டது. அணையை பலப்படுத்துங்கன்னாங்க, அணையை பலப்படுத்தணும். 142 அடியை நாங்கள் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் முல்லை பெரியார் அணையில் தேக்கி வச்சுருந்தோம். திமுக ஆட்சிக்கு வந்தது, அந்த 142 அடி தண்ணியை முல்லை பெரியார் அணையில் நம்மளால் பார்க்க முடிகிறதா? அதுவும் இல்லாமல் பேபி அணையை பலப்படுத்துகிறோம் என்று சொல்லிவிட்டு நாம் மரத்தை வெட்டிவிட்டோம்னு சொல்லிவிட்டு கேஸ் போட்டு இந்த அணையை சீர்படுத்துகின்ற விஷயத்தை தடுத்து நிறுத்தி 142 அடி தண்ணி தேக்கக்கூடாது என்று கேரளா அரசாங்கமானது முயற்சி பண்ணிச்சு. அந்த வழக்கை இன்னும் கூட இந்த தமிழக அரசாங்கமானது எடுத்து நடத்தாமல் கிடப்பில் போட்டிருக்குது. இப்படி கேரளா அரசாங்கத்துக்கு நெருக்கடி கொடுத்து தண்ணியும் தேக்க மாட்டேறீங்க. ரெண்டாவது, இந்த முல்லை பெரியார் அணை தொடர்பாக இருக்கின்ற வழக்கையும் சீக்கிரமாக முடிக்க மாட்டேறீங்க. நாங்கள் இந்த மாவட்டத்துக்காக இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்காக போய் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் திமுக அரசாங்கம் பண்ணது என்ன சிறப்பானவற்றை செஞ்சுருக்குது அப்படின்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். எங்களோட பெட்டரான ஆட்சின்னு சொல்கிறீங்களே. எனக்கு கம்பராமாயணம் எழுதுனது யாருன்னு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் மக்களுடைய கவலை என்னன்னு தெரியும், மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் சும்மா பழிக்கு பழி பட்டையை கிளப்பியிருக்கின்றார். அனல் பறந்து போச்சு அரசியல் களம். இப்போ திடீர்னு முல்லை பெரியார் அணைக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கும் இல்லை ராமநாதபுரம் தொகுதிக்கும் என்னையா சம்பந்தம்? எடப்பாடி பழனிசாமி எங்கேயோ இருக்கின்ற கேரளாவுக்கும் ராமநாதபுரத்துக்கும் தொடர்பு போடுறாரு அப்படின்னு சொல்லுகின்ற போது ராமநாதபுரம் மாவட்டத்துக்காக இருந்தாலும் சரி, ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்காக இருந்தாலும் சரி, முல்லை பெரியாறு தண்ணி தான் வைகை ஆற்றுல வருது. அந்த வைகை ஆற்று தண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்துக்கே குடிநீராக வருது. அதனால் முல்லை பெரியாரை நாம் சீர்படுத்தி அதன் மூலமாக இன்னும் 152 அடியாக தண்ணியை உயர்த்தினோம்னா ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு இன்னும் கூடுதலான குடிநீருக்கும் விவசாயத்துக்கும் தண்ணி கிடைக்கும். ஆனால் நாம் 142 நிறுத்தணும். அதுக்கப்புறம் திமுக ஆட்சி வந்த பிறகு 152 கூட உயர்த்தலாம் என்று உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்ததுக்கு ஆதாரபூர்வமாக நீதிமன்றத்தில் வாதாடி கேரள அரசாங்கம் தண்ணீரை தேக்கக்கூடாது உயர்த்தக்கூடாது என்று சொல்லுகின்ற அடாவடிக்கு முற்றுப்புள்ளி வைத்து முல்லை பெரியாறு அணையில் 152 அடியை உயர்த்தலாம். ஆனால் திமுக அரசாங்கம் முயற்சி எடுத்ததா? இப்படி மக்களுடைய எதிர்கால திட்டத்துக்கெல்லாம் எதுவுமே செய்யாத 1000 ரூபாய் கொடுத்தேன், பஸ்ஸை இலவசமாக விட்டேன், இதெல்லாம் நாங்கள் என்ன இந்த மாதிரியான இலவசங்கள் தரவே இல்லையா, நீ மட்டும் தந்திருக்கிறியா அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி உக்கிரம் காட்டினார் நேற்று ராமநாதபுரம் மாவட்டத்தில். அது மட்டும் கிடையாது, காரைக்குடியில் சொல்லவே தேவையில்லை, உதயநிதி ஸ்டாலினில் இருந்து அந்த உள்ளூரில் நிற்கின்ற வேட்பாளர் வரைக்கும் அதனையும் தாண்டி பன்னீர்செல்வத்தை சும்மா அவர் எவ்வளோ பெரிய வேட்பாளர் தெரியுமா, அவர் எதை நம்பி நிற்கிறாரு தெரியுமா, எதற்காக நிற்கிறாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு பன்னீர்செல்வம் நிற்கின்ற இந்த ராமநாதபுரம் தொகுதியில் நம்ம வெற்றியை பெற்றே ஆக வேண்டும் என்பதற்காக நேற்று மக்களிடையே உறுதிமொழியை வாங்கினார். நேற்று திமுகவுக்கு எதிராகவும் பன்னீர்செல்வத்துக்கு எதிராகவும் சரியான பிரச்சார வியூகத்தை கையில் எடுத்தார். இது தொடக்கத்திலிருந்தே இந்த மாதிரி திமுக எதிராக ஆவேசம் காட்டியிருந்தாருன்னா தமிழக அரசியல் களமானது பாஜக பக்கம் போய் அதிமுக பக்கம் வந்திருக்க வாய்ப்பே இல்லை. இப்போதும் ஒன்று கெட்டு போல தொடர்ந்து திமுகவுடைய குற்றச்சாட்டுக்கு பழிக்கு பழியாக பட்டைய கிளப்புற நிகழ்வானது எடப்பாடி பழனிசாமியுடைய இமேஜை தூக்கி நிறுத்தி இருக்கிறது. இதை தான் அதிமுக தொண்டன் விரும்பினா இது தொடர்ந்து நடக்கும் என்று எதிர்பார்க்குறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நன்றி நண்பர்களே.